நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மோடியினுடைய இலங்கை பயணம். இந்த தலைப்பு தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு சென்று மோடி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவார், தமிழர் பகுதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களினூடாக உரையாற்றுவார், இப்படி பல தளங்கள்ல யூகத்தின் அடிப்படையில் நம்ம விவாதித்தோம். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் நாடாளுமன்றங்களில் உரையாற்றி இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களோடு பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக தமிழர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன, தமிழக மீனவர்களுக்கான சாத்தியப்பாடுகள், அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை இந்த பயணம் பூர்த்தி செய்திருக்கிறதா, இப்படி பல தளங்களில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பில் விவாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர். வணக்கம் திரு டால்பின் ஸ்ரீதர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன், பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. எழுத்தாளர் திரு ஜெயபாலன் அவர்கள் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு. வணக்கம் திரு வன்னியரசு. டால்பின் ஸ்ரீதர், நான் உங்கள்கிட்டேருந்து இந்த விவாதத்தை வைக்கணும். இந்த கேள்வியே, ஒரு பயணம், ஒரு பிரதமர் ஒரு நாட்டிற்கு போகிறார் அப்படின்னா வர்த்தக நலன் இருக்கும், பிராந்திய நலன் இருக்கும். ஆனால் இந்த பயணத்தின் ஊடாக நம்ம தமிழர் நலன் சார்ந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இந்த மோடியினுடைய பயணம் தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வாக அமைந்திருக்கிறதா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை விட, இந்த பிரச்சனையிலே தமிழர்களுடைய இலங்கையிலே வசிக்கின்ற தமிழர்களுடைய நலனிலே நேரடியாக சம்பந்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய தொலைக்காட்சியிலே வந்த ஒரு இன்டர்வியூ இப்போ நான் வருவதற்கு முன்னே பார்த்துட்டு வந்தேன். யாழ்ப்பாணத்திலே நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு அவர் பேசிய பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த மாவே சேனாதிராஜா மற்றும் அந்த தலைவர் சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலராஜு, இவர்கள் உட்பட எல்லாருமே அந்த தொலைக்காட்சியில் அவருடைய அனுபவத்தை சொன்னாங்க. இது ஒரு சாதாரண பிரதம மந்திரி, ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு போகிறது மாதிரியான நிகழ்வு இல்லை. நேற்றைக்கு பாராளுமன்றத்திலே அவர் பேசிய உரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் அந்த தலைவர்களுடனான சந்திப்பும், பிறகு யாழ்ப்பாணத்திலே இந்த தலைமன்னாரினுடைய ரயில்வே ரயில்வே துவக்கி வைத்ததும், இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு, குறிப்பாக இலங்கையில் வசிக்கின்ற தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வரலாற்றிலே, இந்த இலங்கையினுடைய வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர்கள் சொல்வதே இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகா இந்த தர்க்கத்தை கொண்டு போயிருக்கீங்க. பாரதிய ஜனதா என்ன கருதுகிறது என்பதை கடந்து அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இதுல என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு. திரு கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவங்க வீட்டு சாவி கொடுக்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதற்கு முன்பே அந்த நிலைப்பாடை எடுத்திருந்தது. அதனுடைய நீட்சியாகத்தான் பாரதிய ஜனதாவும் செயல்படுவதாக நம்ம பொருள் கொள்ள முடியும். வெளியுறவு விஷயங்கள்ல எப்படி பாரதிய ஜனதா இருக்கிறது என்று இருந்தாலும், உங்களுடைய முதல் கட்ட பார்வையில் இந்த பயணம் தமிழர்களுக்கு, அவர்களுக்கான எதிர்பார்ப்புகளுக்கு தீர்வாக அமையும்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் அங்கே சென்றதுலங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயந்தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுடைய பிரதமர் அங்கே நடந்த ஒரு மகாநாட்டிற்கு சென்று யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு முடிவு செய்திருந்தார்கள். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 28 ஆண்டுகளுக்கு பின்னால் பிரதமர், நம்முடைய பிரதமர் தான், எல்லாருமே நம்முடைய பிரதமர். சாரி நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். நான் என்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றிருக்கேன். அப்போது அவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 28 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பாரத பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு போனார். நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங்கும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு தான், இலங்கைக்கு போகிறதுக்கு இருந்தார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 27,000 வீடுகளை இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். தலைமன்னாரில் ரயில்வே நிலையம் ட்ரெயினை இயக்கியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாலே யாழ்ப்பாணத்தில் தண்டவாளங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தண்டவாளங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்திய தொழில்நுட்பத்தோடு அங்கு ரயில் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதனுடைய நீட்சி தான். ஒரு இந்திய பிரதமர் அங்கே போவதனுடைய விளைவு என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அதை தான் அந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் டேவிட் கேமரோனை வந்து அதை பயன்படுத்திக்கிட்டார். அங்கே போனார், போய் அந்த மக்களை சந்தித்து அந்த கெயின் அவர் எடுத்தார். நம்முடைய பிரதமர் எடுக்க வேண்டிய ஒரு கெயின். அப்போ எனக்கு என்ன ஒரு அவர் எடுத்தார் திரு கிருஷ்ணமூர்த்தி, இடையூறுக்கு மன்னிக்கவும். ஆனால் அவர் சந்திப்புக்கு பிறகு பெரிய மாற்றங்கள், அவங்களுடைய கள நிலவரம், அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லைங்க. நிறைய பதிவுகள் இருந்தது. இன்னொரு விஷயம், இங்கிலாந்தோ அமெரிக்காவோ மற்ற கனடாவோ மற்ற நாடுகளோ கண்டிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு உதவ முடியாது. ஏன்னா நம்ம தொப்புள் கொடி உறவு, இந்தியா தான் உதவ முடியும். அவங்க டேவிட் கேமரோன் ஒரு பார்வையாளராக போய்விட்டு வந்து விட்டார். ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு முதல் கட்ட வாதத்துல நான் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவதுங்க, இந்திய பிரதமர் அங்க போனது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அது உண்மையிலேயே நன்மை பயக்கும் விதமாக தான் இருக்கும். அதை தான் 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சொன்னபோது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், ஒரு தூசு கூட அங்க போக கூடாதுன்னு சொன்னார். முதல் கட்டம். திரு ஜெயபாலன், ஒரு பிரதமர் செல்வதே ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பை அவங்களுக்கு தரும் அப்படின்றது தான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் சார்பில் வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டால்பின் ஸ்ரீதர் வைக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழருடைய நிலைமை நாங்கள் உணர வேணும், சரியாக பார்க்கணும். நாங்கள் வந்து இன்னைக்கு படுகொலியில் விழுந்திருக்கோம், தோல்வி படுகொலிக்குள்ள நாங்கள் விழுந்திருக்கிறோம். சிங்கள அரசுகளின் ஒடுக்குதலால் மிகவும் நசிஞ்சு போயிருக்கிறோம். இந்த படுகொலியிலிருந்து வேரலை விழுதுகளை பிடிச்சு மேலே வாரத்துக்காக கையில் அசைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் தான் இருந்து தான் எங்களை பார்க்கணும். மேலே இருந்து மேலே வாருங்கள் என்று எங்களுடைய தோழர்கள் குரல் கொடுக்கிறார்கள். தமிழகத்திலும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தும் சரி, அவருடைய குரல் சரியானது. ஆனால் அவர்கள் வந்து நாங்கள் இந்த வேரல் விழுதுகளுங்கிற கையில் அகப்படாதான் நாங்கள் மேலே வர வேணுமென்றதை எங்களுடைய தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேணும். ஆனால் அவருடைய குரல் வந்து எங்களுக்கு மிக முக்கியம். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்காக குரல் கொடுக்க வேணும். இந்த சூழலில் தான் நான் மோடியோட வரியை பார்க்குறேன். 1927ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அங்கே வந்தார். அந்த வருகை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உதவினது என்னென்னா, அதுலேருந்து தான் அறப்போராட்ட சிந்தனை, தமிழரோட விடுதலைக்கான அறப்போராட்ட சிந்தனை உருவாகுது. ஒத்துழையாமை இயக்கம். அப்புறம் 1987ஆம் ஆண்டு அப்பிகேஃப் இது வருது. மகாத்மா காந்தி வந்த பொழுது மக்கள் எல்லோரும் 1-2 வரவேற்றோம். அப்பிகே வந்தவதும் வரவேற்றோம். அது பெரிய பேரழிவாக முடிஞ்சிட்டது. ஆனால் இப்போ 2015 மோடியவர்கள் வந்த பொழுதும் மக்கள் வெளியில் வந்து பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த இது வந்து இதை வந்து ஒரு பின்னடைவு இல்லாமல் இந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு சாதகமான முறையில் இந்திய அரசு வந்து செயல்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் முறையாக இதற்கு முன்னர் வந்து ஃபெடரலிசம் பற்றிய ஒரு சொல்ல வந்து இந்திய தலைவர்கள் யாரும் பயன்படுத்தவில்லை. 13வது திருத்த சட்டத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறார்கள். 13வது திருத்த சட்டம் பற்றி இப்பொழுதும் பேசப்பட்ட பொழுதும் அதற்கு ஒரு அழுத்தம் சேர்க்கிற வகையில் இணைந்த வடகிழக்கு இணைப்பு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையாக இருந்த வடகிழக்கு இணைப்பு, அதுதான் ஒரே ஒரு உருப்படியான அம்சம் வடகிழக்கு இணைப்பில். அந்த இணைப்பை வந்து இலங்கை அரசின் கைப்பம்மை நீதிபதி வந்து அதை நான் அடுத்த கட்டங்களுக்கு நான் வருகிறேன். இந்த திரு வன்னியரசு, என்னுடைய கேள்வி என்பது, அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு திரு மோடி அவர்களினுடைய விஷயங்களை பார்க்கிற போது, அந்த பயணத்தை பார்க்கிற போது, எந்த இடத்தில் இவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை, இந்த பயணம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு வெற்று பயணமாக இருக்கும் அப்படின்னு எந்த இடத்தை வைத்து நீங்கள் உறுதிப்பாடுக்கு வருகிறீங்க? 2009 முள்ளிவாய்க்கால் அந்த போர், மக்களுக்கு, தமிழீழ மக்களுக்கு எதிராக, புலிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த போருக்கு பிறகு எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு பேர் காணாமல் போய்விட்டார்கள், எவ்வளவு பொதுமக்கள் வந்து போராளிகள் கைது செய்யப்பட்டு இன்னமும் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கடந்து முள்வேலி முகாமில் இன்றைக்கும் பல்வேறு முகாம்களை வந்து கலைந்து அவர்கள் இடங்களில் அமர்த்தப்பட்டாலும்
இன்றைக்கும் பலர் அங்கே எந்த சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இளம் பெண்கள் மிக மோசமான சூழலில் அவர்கள் வந்து வேறொரு பாதைக்கு, தவறான பாதைக்கு கொண்டு செல்கின்ற சூழலில் இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியதே இந்தியா தான். இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்த பல்வேறு நாடுகள். இந்த போரை நடத்தியதே இந்தியா தான் என்று இதற்கு முந்தைய அதிபர் ராஜபக்சேவும் சொன்னவர் தான். இன்றைக்கு இதெல்லாம் கடந்து 2009 அந்த அவலத்திற்கு பிறகு ஒரு பிரதமர் போகிறார். அதாவது தொடர்ச்சியாக வந்து அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் நடந்தது. அதை ஒட்டி வந்து அந்த நாட்டு மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று உலகம் முழுக்க எல்லாருமே கோரிக்கை வைத்தார்கள். கடந்த காங்கிரஸ் அரசு செய்த அதே தவறை, அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு பாஜக அரசு அதை மேற்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார். இதனுடைய பயணம் மிகப்பெரிய பெருத்த ஏமாற்றத்தை சர்வதேச அளவில் உலகம் முழுக்க இருக்க தமிழருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், என்னுடைய குறுக்கீடு சர்வதேச உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணில், அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல, அது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறானே. நம்ம தோழர் சொன்னது சுமந்திரன் அவர் சொன்னார். அதை நான் இந்த பேட்டியும் பார்த்தேன். என்னன்னா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கலாச்சார மையம் தொடங்குவதற்கான அந்த இடத்த மட்டும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, தொடர்ச்சியாக சொல்கிறது என்ன, அந்த வடக்கு மாகாண பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கிற இலங்கை இராணுவத்தை வெளியில் அகற்ற வேண்டும், ஒன்று. இரண்டாவது, அந்த பகுதியில் இருக்கிற உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டிருக்கிற அந்த உயர் பாதுகாப்பு வலயத்தை வெளியில் எடுக்க வேண்டும். காணிகள், அதாவது தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இதை வந்து விக்னேஸ்வரன், அதாவது வடக்கு மாகாணத்துடைய முதல்வர், அவர் வெளிப்படையாக யாழ் நூலகத்திலே நடந்த அந்த விழாவிலே வெளிப்படையாக பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னா, அதை ஒரு பூடகமாக சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு முதல்வராக இருக்கிற நீங்கள் வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருந்தது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறோம். இன்னமும் ராணுவம் இங்கே நிலை கொண்டு இருக்குது. ஆனால் அதுதான் என்னன்னா, நான் ஒரு சின்ன இடைவேளை விட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த கேள்வியை வைத்து விட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்கிறது. அது பற்றியெல்லாம் மோடி நாடாளுமன்றத்தில் சமிக்கையை தருகிறார். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட பேசுகிற போது, நானே முதல்வராக இருந்தேன், கூடுதலான அதிகாரம் கொண்ட ஒரு விஷயமாக இதை மாற்ற வேண்டும், கூடுதல் அதிகாரம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். அது சாத்தியப்பாடுதானா? இது பற்றியெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இந்த மோடியினுடைய பயணம், இலங்கையில் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம், தமிழர்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது? இங்கு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பாரதிய ஜனதா என்ன எதிர்கருத்துக்களை கொண்டிருக்கிறது? விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கிறேன்.